ஒரு உச்சரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை வருஷமாக போராட வேண்டியதாக இருக்கு. ஈஸ்வரா, ஈஸ்வரா, இத்தனை வருஷமாக காப்பாற்றிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காப்பாற்றிரு. அப்பா முனியப்பா, கரண்டு ஆச்சா? கதவு போட்டேன், வரும்போது கூப்பிட்டுருங்க, கூப்பிட்றது யாரும் இல்லையே, யார் கூப்பிடுறது? பார்த்துக்கலாம். யார் லைட்டு போடுற ப்ளூ கலர் லைட்?
இந்த காரணம் தள்ளி போ. போ. அறிவிப்புமா? Bluetooth mode. Thank you.
ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாடப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து எங்களுக்கு பழக்கம் வந்து 1 மாதம்தான். அங்கே அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு, அங்கே எதுவும் அமானுஷங்கள் இருக்கா, இல்லை இந்த பையன் எதுவும் கீழாவாக இருக்கானா, எந்த கதையுமே தெரியாதுல்ல நமக்கு. ஆனால் இந்த கதை நடந்தது உண்மை. சப்பா டே அமைதியாக இருடா. நம்ம சத்தம் போட்டு பேசாத, 2 பேர் உயிருக்கும் ஆபத்து. அப்புறம் புரியுதா? நான் சொல்கிறத மட்டும் கேளு, பேசாமல் இரு. உனக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் விவரமா. யார்ரா நீ? இவன் வந்தா எனக்கு என்னடா? நான் உனக்கு யாருன்னு தெரியணும், அவ்வளோதானே? பார்த்துக்கோ. நீ யாரா? என்ன மாதிரி இருக்க? நம்பவே முடியலடா. கனவா இது? நிஜம்தா? சரி, யார் நீ? எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்க? நான் அவுத்து விட்றேன், சத்தம் தான் வேறு. உனக்கு என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். அதிகமாக பேசாத, அவனை வந்துடுவானு, புரியுதா? அவனை அவுத்து விட்றேன், பேசாமல் நான் சொல்கிறது மட்டும் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் உனக்கு, புரியுதா? பேசாமல் இரு. ஓகே, கூல். என்னதான் நடக்குது? யாரா நீ? யாரா அவன்ற? யாரா வருவான்? கொல்றான். யாரா அவன்? என்னதான் நடக்குது சொல்கிறாங்க. பைத்தியமே பிடிக்குதா? நீ யாரா? என்ன மாதிரி இருக்குதுடா? ஏன்டா அதுக்கு கூட சீரியஸாக அடிப்பேன்? மட்டும் சீரியஸாக கற்று பிடிக்கலாம், நான் அடிக்கக்கூடாதா? என்னடா பேசுகிறேன்? அமைதியாக இரு. அவன் சத்தம் கட்டுச்சுன்னா வந்துடுவான். நான் என்ன நடக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து தான் தப்பிக்கணும் இந்த விட்டு. ஓகே, குவைட்டாரு. சரி, ஓகே. இங்கே என்ன தான் நடக்குது? என்னதான் பிரச்சனை சொல்லு. நீங்கள் வரும்போது என்ன வருஷம்? அடிச்சதுல மண்டையே குழம்பிச்சுடா. October 24. நானும் அதே வருஷம் தானே வந்தேன். இப்போ கரண்டில் என்ன வருஷம் தெரியுமா? 2025 October 24. சரி, 5 வருஷம் கடந்துச்சா? என்னடா கதவு நான் என் ஃபோனில் பார்க்குறேன். உனக்கு ரூம்லேயே விட்டுண்டா. ஓகே, அப்போ எடுத்துகிட்டு வரேன்டா. ஏன்டா பிடிக்கிறேன்? பெருசாக நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய், அங்கே போடா. வந்து சத்தம்னா வந்து உட்காடுறான். ஏய், போடா. யாரா அவன்? அவனுக்கு இருக்கான். அவன் ஒருத்தர் வீட்டாக இருக்கான். 3 பேர் இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் போகாத படிச்சு சொன்னேன். ஏன்டா போனேன்? வேற ஏதாவது நம்மளை பார்த்துட்டேன். என்ன தெரியல. போடா. என்னால் யாரா அவன்?
நம்ம யார் என்ன சொல்கிறான் தைரியமே நம்ம வந்து 2020 2020 இப்போ 2025 நம்ம செட்டு 5 வருஷம் ஆச்சு. நான் செத்துட்டேன் போச்சுடா. நான் நல்லா தான் போட கதை விட்டுட்டு இருக்கேன். போடா டே என் மேலே நம்பிக்கை வேணா இப்போ இன்னைக்கு நிலா முழுசாக இருக்கா அறையா இருக்கா பாதியாக இருக்கா போய் பார்த்துக்கலாம். போட போய் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். போ விட்றா போய் பார்த்துட்டு வந்து வச்சுக்கிறேன் அவனை. என்னடா நிலா இவ்வளோ பெருசாக இருக்கு. சரி ஓகே பார்த்துட்டல உட்காரு. சொல்கிறேன் நிறைய மட்டும் வா நாங்கள் நம்பி வா உட்காரு. ஒன்றுமே புரியாது. இது டைம் கான்செப்ட் பண்ணி தெரியுமா? அதே தான் நம்ம கூட நடந்துட்டுருக்கோம். எத்தனை 2020 அக்டோபர் 20 நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து அந்த டைமில் நான் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தானே வந்தேன். 6 மணிக்கு வந்தியா? அப்புறம் புலாக் பண்ணிக்கிட்ட வந்து ஒரு 8 மணிக்கு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனியா? வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்போ கூட நீ ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை பார்த்துருப்பிய. அது கூட பிடிச்சிருக்கியா? அப்படி கூட நீ பேசிக்கியா? அதே தாண்டா நானும் செஞ்சேங்க. நம்ம எல்லாருமே ஒன்று தான் செஞ்சோம். புரியுது? அவன் வீட்டு காம்பவுண்டுக்கு வந்துட்டான். வீட்டை விட்டு தாண்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட்டை விட்டு போகணும். இந்த டைமை தாண்டி போகணும். அதுவும் முடியலை நம்மளால். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த காம்பவுண்டை தாண்டி பார்க்கலாம். அதுவும் முடியலை. என்னடா சொல்கிற? சயின்ஸ் இதுன்ற சத்தியமாக அவங்களுமே புரிகிற. என்னடா சொல்கிற? விளக்கமாக சொல்கிற. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதடா. நான் விளக்கமாக சொல்ல. சின்ன ஒரு சயின்ஸாக சொல்ல. இப்போ இங்கே நடந்துட்டு வந்து பேரலல் ரியாலிட்டி அது ஒரு சயின்ஸ். இப்போ இருக்கிற நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் இருந்துருக்காங்க. அவங்க செத்துட்டாங்க, நம்ம இருக்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அவங்க வேறு, நம்ம வந்து அவங்கள வேறுபட்டாங்க. இதுதான் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அவங்கள்ட்ட வேறு மாதிரி நம்ம உசுரோடு இருக்கிறோம். அந்த டைமுக்கு இதில் தப்பிக்கிறதா நம்மளோட இந்த விதத்தை நமக்கு முயற்சி பண்ணுவோம். பார்ப்போம் என்ன நடக்கும். யார் நீ விட்டு விட்டு வந்து புத்தகம் எழுதிட்டு இருக்கியாடா? எதுவாக பேசுகிறேன். நேரில் வாடா. நேரில் வாடா. ஆம்பளையா இருந்தா நேரில் வாடா.
என்ன கேட்கணுமோ அதை கேளு. எதுக்கு அழுகுற? ஏன் அழுகுற? சொல்லு சொல்லு, எதுக்கு அழுகுற? வீட்டு விட்டு சீக்கிரம் வெளியே போயிடு. உனக்கு நல்லது. இன்னும் அவன் விட மாட்டான் இல்லையா? சீக்கிரம் வீட்டு விட்டு வெளியே போயிடு. எவ்வளோ சீக்கிரம் நான் தான் விட்டுருணும் உனக்கு. நான் தப்பிச்சிருவியோ எனக்கு நீ? யார் அடிச்சா? அப்ப யார் பண்ணா? அந்த கேள்வியை அவங்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கணும். என் பேர் சக்தி. ஊரில் நான் குடிப்பேன், அரைதலை பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். 5 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதுவும் என்னை லவ் பண்ணிச்சு. எங்கள் வீட்டில் நான் குடிக்கிறேன், இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு திருட்டுக்கோசரம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் அப்போ வந்துட்டேன். வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தேன். அங்கே வேலை செய்கிற நேரம் என்னை ஒதுக்கி விட்டுட்டாங்க. வீட்லேயும் என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அப்போ எல்லாமே சொன்னாங்க, பைத்தியம் மென்டலு அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நானும் அதை தாண்டி போயிட்டேன். அவங்களுமே கடைசியில் திருப்பி குடிக்கும் போல் எனக்கு யோசனை இருந்துச்சு. நான் பைத்தியமா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். நான் பைத்தியமா நான் சைக்கோவா அந்த சைக்கோ எதுவும் பண்ணல உண்மையா. நான் சொல்றேன், அந்த 9 பேர் நான் கொல்லல. அந்த 9 பேர் நான் தாண்டா பண்ணேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன், நாங்கள் 2 பேர் இல்லை, 3 பேர். அவன் வந்துட்டு இருக்கான், அவன் போயிருக்கான், நான் போறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். அவன் வந்துட்டு இருக்கான், எனக்கு தெரியும் நீ செத்துருவன்ட்டு. ஹாப்பி ஜாலி. வந்துட்டீங்களா? சரி, அப்புறம் நீ பார்த்து, நான் போகிறேன். ஆளாளுக்கும் வந்து பயம் குத்துறாங்க. பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, எல்லாத்தையும் யாராச்சும் செய்து ஒரு சதி வேலையா? அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்தான். உன்னை வந்து நான் பயப்பட நினைக்கிறியா? நான் சொன்னனால ஒரு வார்த்தை நான் சொன்னனால 9 பேர்த்தையும் கொன்னீங்க. இருக்க ஒரு வார்த்தை சொன்னேன், ரைட்டு செஞ்ச, முடிச்சுட்டலாம், முடிஞ்சு உன் கதை முடிஞ்சு, அதோட போக வேண்டியதானே. யாரு
யாரு யாரு யாருன்னு சொல்லுங்க. யாரு ஒன்ட்டேருந்து காப்பாத்தினா இத்தனை சாமியை கூப்பிட்டேன். இத்தனை சாமியில இந்த எந்த சாமியுமே இல்லையா? முனியையா என்னைய காப்பாத்தி எப்படியாச்சு? முனியையா 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 போயிட்டான் போல. முனியையா என்னைய காப்பாத்திட்ட.